அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தேர்வு நோக்கில் வாக்குப்பதிவின் வரலாறு, இந்திய தேர்தல் பயணத்தின் பருந்து பார்வை, இதுதான் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். முதல் வாக்கு. சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1951 அக்டோபரிலிருந்து 1952 பிப்ரவரி வரை பல கட்டங்களாக நடைபெற்றது. இதில் 1952 ஜனவரி 2 முதல் 25 வரை சென்னை மாகாணத்தின் முதல் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்டது. அடுத்தபடியாக இரண்டாவது சட்டப்பேரவை தேர்தல் 1957 நடைபெற்றது. இந்த இரண்டு தேர்தல்களிலும் வாக்குச்சீட்டு முறை பின்பற்றப்பட்டது. அதாவது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனித்தனியான கட்சி சின்னம் ஒட்டப்பட்ட வாக்கு பெட்டிகள் ஒதுக்கப்படும். அதில் விருப்பமானவருக்கு வாக்குகளை பதிவு செய்ய நடைமுறையில் இருந்தது. அதன் பின்னர் 1962 மூன்றாவது தேர்தலில் குறியீட்டு முறை அறிமுகமானது. அனைத்து வேட்பாளர்களின் பெயர்கள், சின்னங்கள் அடங்கிய பொதுவான ஒரு வாக்குச்சீட்டு இதில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது முக்கியமான பாயிண்ட். அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா 1996 வரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற அத்தனை சட்டப்பேரவை தேர்தல்களிலும் குறியீட்டு முறையில் சீட்டு கொண்டு வாக்களிக்கும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதில் வாக்குச்சாவடி, அதாவது வாக்குச்சீட்டு முறையில் ஏற்பட்ட காலதாமதம், முறைகேடுகள் ஆகியவற்றால் புதிய சிக்கல்கள் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் SL ஷாக்தர் இதற்கான ஆய்வை 1977 தொடங்கினார். இந்திய அணுசக்தித்துறை உட்பட ஹைதராபாத்தை சேர்ந்த இந்திய மின்னணுவியல் கழகம் 1979 EVM மாதிரியை தயாரித்தது. ஸோ EVM எலக்ட்ரோல் ஓட்டிங் மிஷின் 1979 ஃபஸ்ட் தயாரிக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பம்பாய் IIT பேராசிரியர் AG ராவ், ரவி பூவையா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உருவாக்குறாங்க. AG ராவ், ரவி பூவையா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா பெல் நிறுவனத்தின் தொழிலாளர் சங்க தேர்தலுக்கு முதலாக இந்த EVM பயன்படுத்தப்பட்டது. AG ராவ், ரவி பூவையா. சரிங்களா, இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த EVM எந்திரத்தில் கட்டுப்பாட்டு, அதாவது கண்ட்ரோல் யூனிட்டு அண்ட் தென் வாக்குப்பதிவு அலகு, பேலட் யூனிட், இது ரெண்டு தான் இந்த அப்போ கண்டுபிடிச்ச அந்த எலக்ட்ரோல் ஓட்டிங் மிஷினில் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா வேட்பாளரின் பெயர் இருக்கும், சின்னம் இருக்கும். சரிங்களா. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சில ரிஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா முதலாக கேரளத்தின் பரவூர் தொகுதியில் 1982 நடைபெற்ற இடைத்தேர்தலில் முதலில் EVM பயன்படுத்தப்பட்டது. ஃபஸ்ட்டு 1982 கேரளாவில் பரவூர் தொகுதியில் தான் பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரோல் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துகிறாங்க. இந்த எலக்ட்ரோல் ஓட்டிங் மிஷின் தயாரிக்கும் பொறுப்பு இந்திய மின்னணுவியல் கழகம், பெங்களூர் பெல் நிறுவனம் ஆகிய இரண்டு நிறுவனமும் பிரித்து ஒப்படைக்கப்பட்டது. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 1990 ஜனவரியில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோல் ரீஃபார்ம் கமிஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த கமிஷன் நிறைய ஆய்வு பண்ணிவிட்டு இந்த EVM ஏக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பின்னாடி 234 தொகுதி, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு 234 தொகுதிகளிலும் 2001 சட்டப்பேரவை தேர்தலில் ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா. ஸோ அதே போல் இந்த வருஷத்தில் கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம், இந்த 4 ஸ்டேட்டில் தான் ஃபஸ்ட்டு 2001 அனைத்து தொகுதிகளிலும் இந்த எலக்ட்ரோல் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துகிற பழக்கம் நடைமுறை வந்தது. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2004 ஃபஸ்ட்டு 2001 சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 543 இந்தியாவில் இருக்கிற மக்களவை தேர்தல் இருக்குல்லையே, மக்களவை தேர்தலில் 543 தொகுதிகளிலும் EVM ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறாங்க. 2004 முதல் தான். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, செலுத்திய வாக்கு சரியான வேட்பாளருக்கு சென்றதா என்பதை உறுதிப்படுத்தும் VVPAT சரிபார்ப்பு கருவியும் அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகேங்களா. ஸோ 2019 மக்களவைத் தேர்தலிலிருந்து அனைத்து தொகுதிகளிலும் VVPAT கருவி இணைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீண்டும் ரிவிஷன் பண்ணுற பாருங்க. உங்களுக்கு 1977 SL ஷாக்தர் அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த EVM பயன்படுத்துறதுக்காக ஒரு கமிஷனை ஃபார்ம் பண்ணுவார். 1979 பெல் நிறுவனத்தில் நடைபெற்ற தேர்தலுக்காக AG ராவ்
ரவி பூவையா 2 பேரும் சேர்ந்து இவிஎம் உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1982 நடைபெற்ற இடைத்தேர்தல் பை எலெக்ஷனில் கேரளாவில் பரவூரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இவிஎம் பயன்படுத்தப்பட்டது. ஸோ தமிழ்நாடு அதாவது இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா 2001 பார்த்திங்கன்னா அதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதிகளிலும் 2001 சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவிஎம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ மக்களவைத் தேர்தலில் 2004 பயன்படுத்துகிறாங்க. ஸோ இவிஎம் ஃபஸ்ட்டு பயன்படுத்து 2001, லோக்சபா எலெக்ஷன் 2004 சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த விவிபேட்டை வந்து பார்க்கணுன்னா 2019 மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்துகிறாங்க சரிங்களா. ஸோ 7 வினாடிகளுக்குள்ளார நம்ம செலுத்திய வாக்கு வந்து சரியான வேட்பாளருக்கு தான் போயிருக்கா நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நோட்டான்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. அது எப்போந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 படி 49O இந்த முறை வந்து அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டது. இதுவும் பார்த்தோம்னா வந்து தேர்தல் அதிகாரிகிட்ட போயிட்டு நம்ம 49O அந்த ஃபார்மை வாங்கி தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வாக்காளர்களுடைய ரகசியம் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால 2013 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2013 நடைபெற்ற பை எலெக்ஷனில் முதலாக ஏற்காடு தொகுதியில் வந்து இந்த நோட்டா வந்து பயன்படுத்தப்பட்டது சரிங்களா. ஸோ இவிஎம் எந்திரத்தோட கடைசி பொத்தான் வந்து நோட்டா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாக்குப்பதிவுடைய வரலாறு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்ல முக்கியமான பாயிண்ட்ஸு நல்லா மீண்டும் கேளுங்க. தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட்.